ஹாய் ஹலோ கைஸ் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை வாய்ப்புங்க. இல்லம் தேடி கல்வி போன்ற வந்து பார்த்தீங்கன்னா அரசு இல்லத்துல ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. ஸோ இந்த ஆற்றுப்படுத்தின சமூக நலத்துறை குழந்தைகள் மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் வேலை வாய்ப்புங்க. மாதம் முழுவதும் இருக்கும். அதுக்கான சம்பளம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக காலியிடங்கள் இருக்குதுங்க. ஏன்னா ஆசிரியர் அல்லாத பதவிங்கும் போது நீங்க எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்க இந்த ஜாப்க்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளமா உங்களுக்கு 33,100 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆகுது. பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா குழந்தைகள் மையங்கிறதுனால. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படுத்தினரா விருப்பம் தான் பார்க்கலாம். இல்லையா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வந்து போஸ்டிங் இருக்குது. சோ வயது 42 வயது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆசிரியரா வேலை செய்ய விருப்பமா இருந்தாலும் ஓகே, இல்லையா அதுக்கான போஸ்டிங்லாம் தனித்தனியா இருக்குது. நீங்க பாருங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் பொறுமையா பாருங்க. உங்களுக்கான வேலை வாய்ப்பு தாங்க. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா உடனடியா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிப்பீங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவை துறையின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா இயங்கிட்டு இருக்கக்கூடிய அரசினர் சிறப்பு இல்லைங்க. இந்த சிறார்கள் மற்றும் அரசினர் பாதுகாப்பு இல்லத்துல வந்து பார்த்தீங்கன்னா பணியாற்றிட அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளதால் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. சோ அடுத்து பாருங்க பதவி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உதவி பொறுப்பு அலுவலருங்க. ஆசிரியர் அல்லாத வேகன்சி ஒரே ஒரு வேகன்சிங்க. இதுக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் சோசியல் ஒர்க்ல நீங்க படிச்சிருக்கணும். நீங்க சோசியல் ஒர்க், சோசியாலஜி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தீங்கன்னா சமூக நலத்துறை குழந்தைகள் மையத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்குங்க. அதே மாதிரி 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. கவர்மெண்டோ இல்லை நான் ஆர்கானிஸ் எதுலையாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கணும். வயது பொறுத்தவரைக்கும் 42 வயதுக்கு உள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சம்பளமா வந்து பாருங்க 33,100 ரூபா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றாங்க. இல்ல நன்னடத்தை அலுவலருங்க. இந்த இல்ல நன்னடத்தை அலுவலர் 4 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இளங்கலையில சோசியல் ஒர்க், சோசியாலஜி மாதிரி படிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது 42 வயதுக்கு உள்ள இருக்கணும். அதே மாதிரி சம்பளமா உங்களுக்கு 23,170 ரூபா கொடுக்குறாங்க. அடுத்துதான் பாருங்க ஆற்றுப்படுத்துனர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இல்லத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கவுன்சிலிங் கொடுக்குற இந்த மாதிரி வரும். இதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 23,170 ரூபா சம்பளமா சொல்றாங்க. வயது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 42 தாங்க. அடுத்து பண்டக பொறுப்பாளர் மற்றும் கணக்காளர் வந்து பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் இன் காமர்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் இன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஸ்கில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 42 வயதுக்குள்ள இருக்கணும். 18,536 ரூபா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. ஸோ இல்ல தந்தை தாய் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. இதுக்கு 4 வேகன்சிங்க. இதுக்கு 12th பாஸ் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 14,564 ரூபா கொடுக்குறாங்க. துணை மருத்துவ பணியாளர் 2 வேகன்சிக்கு 10th பாஸ் பண்ணிக்கணும். 11,900 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா சம்பளமா கொடுக்குறாங்க. அடுத்து கற்பிப்பாளர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா 4 வேகன்சிங்க. டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. டிடிஇடி அப்படி இல்லை பேச்சுலர் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் எஜுகேஷன்ல கேட்டிருக்காங்க. 10,000 ரூபா உங்களுக்கு சம்பளமா கொடுக்குறாங்க. கலை மற்றும் இசை ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சிங்க. இதுக்கு நீங்க டிப்ளமோ பேச்சுலர் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் டிராயிங் இந்த மாதிரி படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 10,000 ரூபா உங்களுக்கு சம்பளம். யோகா பயிற்றுனர் 4 வேகன்சிங்க. இதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் சம்பளமா வாங்கிக்கலாம். இதுக்கு நீங்க என்ன படிச்சிருக்குன்னா இந்த யோகாவில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ பேச்சுலர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சமையல 2 வேகன்சிங்க 8th பாஸ் பண்ணியிருக்கணும். 9,930 ரூபா சம்பளமா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றாங்க. 42 வயது உள்ள இருக்கணும். இரவு காவலர் 2 வேகன்சிங்க 8th பாஸ் பண்ணிருக்கணும். அதே மாதிரி இல்ல பேணுனர் வந்து பார்த்தீங்கன்னா 1 வேகன்சிங்க. இது 8th பாஸ் பண்ணிருக்கு. சம்பளம் 2க்குமே வந்து பார்த்தீங்கன்னா 7,944ங்க. ஸோ பல்வேறு பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்தார் ஒவ்வொரு பணியிடங்களும் தனித்தனியா விண்ணப்பிக்கலாம். மொத்தம் 12 டைப் ஆஃப் வேலை வாய்ப்பு இருக்குதுங்க. இதில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 விண்ணப்பிக்கலாமா 3 விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. தாராளமா விண்ணப்பிக்கலாம். ஆனா தனித்தனியா விண்ணப்பிக்கன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க. தனித்தனியா அப்ளிகேஷன் ஃபார்ம் போடணும். விண்ணப்பிக்க வேண்டிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, அரையன் F006 தரைத்தளம் F பிளாக், புதிய மாவட்ட ஆட்சியர் வளாகம் செங்கல்பட்டு. அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துறேன். டவுட்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி சான்றிதழ் அனைத்து சான்றிதழ் நகலுடன் 31/8/2026 மாலை 5:45 அனுப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னா செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வீடியோ தேவைன்னா சொல்லுங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போடுறேன். ஸோ இது மாதிரி வேலை வாய்ப்பு தகவலாம் நம்மளோட சேனலில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் சோசியல் மீடியாவில் தேடி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்காதுங்க. நம்மளோட சேனலில் மட்டும்தான் இந்த மாதிரி வேலை வாய்ப்புலாம் வந்துகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.